ஹலோ ஆல், அனைவருக்கும் தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்களை பற்றின ப்ராப்பரான இன்ட்ரோ நான் இது வரைக்கும் எந்த வீடியோலையும் சொல்லலை. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஒர்க் வீசாவில் தாங்க வந்திருக்கோம். என் ஹஸ்பண்ட் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அங்கே கொடுத்த ஒர்க் வீசாவில் தான் வந்திருக்கோம். எனக்குமே அதே ஒர்க் வீசா தான் கொடுத்துருக்காங்க. நானுமே ஒர்க் பண்ணலாம். பட் நான் பாப்பா இருக்கிறதுனால கரண்ட்டாக ஒர்க் பண்ணலை. நான் இந்தியாவில் இருக்கும்போதே பாப்பா பிறந்ததுக்கப்புறமா அவளை பார்த்துக்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஜாபை குவிட் பண்ணிட்டேன். அதனால தான் இப்போ ஒர்க் பண்ண முடியல. மேபி பாப்பா ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஸ்திரேலியாவோட இந்த ஒர்க் வீசா டீட்டெயில்ஸ், அப்புறம் இங்கே இருக்க எக்ஸ்பென்சஸ், ரெண்ட், இதை பற்றி எல்லாமே நான் தனியாக ஒரு டீட்டெயில்டு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷல் சமையல் ரொம்ப சிம்பிளுங்க. சக்கரை பொங்கல் அப்புறம் வடை தான் செய்ய போகிறேன். இங்கே பொங்கல் மாதிரியே தெரியலைங்க. என் ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கும் ஆஃபீஸ் இருக்குது, ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுறாரு. ஸோ அதனால் சிம்பிளாக வெறும் பொங்கலும் வடையும் செஞ்சு சாமி கும்பிட போகிறோம். இங்கே பெருசாக கரும்பு அதெல்லாமே இங்கே கிடைக்காதுங்க. நாங்கள் இருக்க ஏரியாவில் இங்கே கிடைக்காது. இங்கேயே வந்து பெண்டலில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே போனோன்னா நமக்கு வந்து கரும்பு, மஞ்சள், இந்த மாதிரி பூஜை ஐட்டம்ஸ் அதெல்லாமே கிடைக்கும். அங்கே வந்து தமிழ் பீப்புள் நிறைய பேர் இருக்கிறதுனால அங்கே கடைகளில் அதெல்லாம் கிடைக்கும். பட் நாங்கள் இருக்க ஏரியாவில் எதுவுமே கரும்பு அதெல்லாம் எதுவுமே இருக்காது. பூவுமே வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அதுவுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இங்கே இருக்கும். இந்த சண்டே வந்து பெண்டலில் ஒரு தமிழ் பொங்கல் ஃபெஸ்டிவலும் இருக்குது. நாங்கள் அதுக்கும் போக போகிறோம். அந்த வீடியோ கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். நாங்கள் இங்கே வந்து 6 months ஆக போகுது. நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து இந்தியன்ஸ் ரொம்பவே அதிகம். நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து நிறைய தமிழ் பீப்புள் இருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ், அப்புறம் இந்தியன் கிராசரி ஷாப்ஸ் இதெல்லாமே நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ஐட்டமுமே இங்கேயுமே கிடைக்கும். ஒரு சில இந்த மாதிரி ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் லைக் கரும்பு, மஞ்சள் கொத்து இந்த மாதிரி தவிர மற்ற எல்லா ஐட்டமுமே இங்கே கிடைக்கும். நான் இந்தியாவிலேருந்து வரும்போது மசாலா ஐட்டம்ஸ் இதெல்லாம் பெருசாக எடுத்துகிட்டு வரலங்க. ஏன்னா ஆஸ்திரேலியாவோட இமிக்ரேஷன் கஸ்டம்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ நம்ம எடுத்துகிட்டு வந்தோன்னா அது எல்லாமே அவங்களுக்கு பிரித்து காட்டணும். அதே மாதிரி எதுவுமே ஹோம்மேட் ஐட்டம்ஸ்லாம் இங்கே எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஸோ அதனால் வந்து நான் பெருசாக மசாலா இது எதுவுமே வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வரல. அது எல்லாமே இங்கேயே கிடைக்குதுங்க. மோஸ்ட்லி இங்கேயே கிடைக்குது. நமக்கு வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் இதெல்லாம் மட்டும் வேணும் அப்படின்னா அந்த ஐட்டம் மட்டும் இங்கே கிடைக்காது. நம்மளே வேணால் அரைச்சிக்கலாம். பொங்கல் அப்படின்னாலே எல்லாருக்குமே நிறைய மெமரிஸ் இருக்குங்க. எனக்குமே அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்குது. பொங்கல் வந்துட்டாலே பொங்கல் இல்லைங்க, எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலுமே 1 month முன்னாடியே அதுக்கான ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறது, அதுக்கப்புறம் அதுக்கான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்குறது, அந்த ட்ரெஸ்ஸை வந்து பீரோவில் வச்சு அதை எப்போ போடுவோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டே வந்து நல்லாயிருக்கும். இப்போ அதிலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வந்தால் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வந்து காலையில் அந்த 9 மணிக்கு பட்டிமன்றம் ஓடுங்க. என்னென்ன சேனலில் என்னென்ன பட்டிமன்றம் ஓடுதோ எல்லா பட்டிமன்றமும் எங்கள் அப்பா பார்ப்பாரு. ஸோ அந்த மாதிரியான மெமரிஸ் எல்லாமே இருக்குது. ஈவினிங் ஆனால் ஒரு புது படம் போடுவாங்க. இப்போ வந்து நிறைய புது படம் அது இதில் வந்துகிட்டே இருக்குது. பட் ஆனால் அப்போது அந்த ஈவினிங் போடுற அந்த படத்துக்காக 6 மணிக்கு டிவி முன்னாடி எல்லாருமே வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருப்போம். இங்கே பூ வந்து இந்த மாதிரி தாங்க கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து ஒரு 20 ரோஸ் வச்சுருப்பாங்க. இது வந்து $10 வருங்க. இது வந்து நம்ம ஊர் காசுக்கு 600 ரூபாய் கிட்ட வரும். நம்ம ஊரில் இது வந்து 20 ரூபாய்க்கே கிடைக்கும். பட் இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டு. இதுவுமே இல்லை அப்படின்னா இங்கே வந்து பொக்கே மாதிரி விற்பாங்க. அந்த பொக்கே வாங்கி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் போன இந்தியன் ஸ்டோரில் இது இருந்துச்சு. இதுக்கே நாங்கள் வந்து 3 கடை ஏறி இறங்கினோங்க. ஃபஸ்ட்டு 2 கடையில் இது கூட இல்லை, காலியாயிடுச்சு, காஞ்ச மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த 3வது போன இந்த கடையில் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. தான் இது வாங்கிட்டு வந்தோம். ஒரு சில டைமில் இதுவே கூட கிடைக்காது, ஈஸியாக காலி ஆகிடும். இங்கே மாவு வடை எல்லாமே நான் மிக்சியில் தாங்க அரைக்கிறேன். இங்கே என்கிட்ட கிரைண்டர் இல்லை. ஸோ மிக்சியில் தான் வந்து நான் எல்லா மாவுமே அரைக்கிறேன்.
கிச்சன் ஐட்டம்ஸே வந்து இங்கே கொஞ்சம் லிமிட்டடாக தாங்க நான் வச்சுருக்கேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது. சாமான் எல்லாமே இந்தியாவில் இருந்த அளவுக்கு என்கிட்ட இங்கே இல்லை. வடைக்கு எப்போவுமே நான் இந்த சாப்பரில் தாங்க வெங்காயம் கட் பண்ணுவேன். நல்லா பொடியாக நமக்கு கட் பண்ணி கொடுத்துரும். நம்ம கையில் கட் பண்ணால் அந்தளவுக்கு பொடியாக இருக்காது. வடைக்கு மட்டும் எப்போவுமே இந்த சாப்பர் யூஸ் பண்ணி கட் பண்ணிங்கன்னா வடையில் அந்த வெங்காயம் அவ்வளோவா வந்து பெருசு பெருசாக உங்களுக்கு தட்டுப்படாது. ஸோ நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே நான் இங்கே வந்து தாங்க வாங்கினேன். இங்கே வந்து ஒரு சைனீஸ் ஷாப்பில் வந்து இந்த கட்டர் வாங்கினேன். $10 கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தாங்க நான் கேமார்ட்டில் பார்த்தேன். கேமார்ட்டில் இதை விட நல்லா குவாலிட்டியாகவே $6 வச்சுருக்காங்க. நீங்கள் வாங்குறதுனா அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை இந்த மாதிரி ஜிப்லாக் பேக்கில் தாங்க கிடைக்கும். இங்கே $2 or $3 அப்படி இருக்கும். நம்ம ஊர் காசுக்கு 100 இல்லை $150 அந்த ரேஞ்சுக்கு வரும். நான் வடைக்கு மாவரைக்கும் போது எப்போதுமே 4 ஐஸ் க்யூப் போட்டுப்பேங்க. அது போட்டால் நமக்கு மிக்சியுமே சூடாகாது, மாவுமே நல்லா ஃப்ளஃபியாக வரும். இந்த டிப் வந்து என்னோடய ஒரு ஃப்ரெண்ட் சொல்லி நான் ஃபாலோ பண்ணுறது. கொஞ்சம் பொங்கல், கொஞ்சம் வடை செஞ்சு எங்களோட பொங்கல் செலிப்ரேஷனை முடிச்சிட்டோம். இது பார்த்திங்களா, என் பொண்ணுக்கு தலை வாடுறதே ஒரு போராட்டங்க. அவளை உட்கார வச்சு ஒரு இடத்துல தலையை வாரி அவளை ரெடி பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.